ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. திணை இட்லி தோசை மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எடுத்து நீ உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. திணை பொங்கல் செய்ய போகிறோம். அதுக்கு திணை 1 கப்பை எடுத்து வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு 1/2 கப்பை எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு 1 பங்கு திணை 1 பங்கு பாசிப்பருப்பு போட்டால் தான் பிடிக்குன்னு தாராளமாக அப்படி செஞ்சுக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி எடுத்த அளவு 1 பங்கு திணை 1/2 பங்கு பாசிப்பருப்பு ரெண்டையும் ஒன்றாவே ஊற வச்சுக்கலாம். ஒரு 1/2 ஹவராவது ஊறணும். அதுக்கு முதல்ல இதையும் ஒரே ஒரு நிமிஷம் லைட்டாக சூடு ஏறுற வரைக்கும் வறுத்துட்டு ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் ஊற வச்சுக்கலாங்க. அப்போ தான் நம்மளோட திணை பொங்கல் சரியாக பக்குவமாக வருங்க. இது ஒரு நிமிஷம் வறுத்துக்கலாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற திணையை சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரமெல்லாம் வறுக்க வேண்டியதில்லை. சும்மா ஒரு நிமிஷம் நல்லா சுருக்குன்னு சூடு ஏறினா போதும். அதே டயத்தில் இது பிளாக் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு நிமிஷம் சூடு ஏறுற வரைக்கும் நல்லா சுருக்குன்னு சூடு ஏறுற வரைக்கும் வறுத்து எடுத்தாச்சுங்க. இப்போ எந்த பாத்திரத்தில் நம்ம பொங்கல் செய்ய போகிறோமோ, திணை பொங்கல் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்துக்கு இதை மாற்றிக்கலாங்க. எந்த பாத்திரத்தில் பொங்கல் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ இதை ஒரு 3-4 தடவை கழுவிட்டு இதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை ஊற்றியே நம்ம ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சுக்கலாங்க. 1க்கு 4 பங்கு தண்ணி சரியாக இருக்கும். திணைக்கு 3 பங்கு. அப்புறம் நம்ம பாசிப்பருப்பு ஒரு 1/2 கப் எடுத்தோம் பார்த்திங்களா, அதுக்கு 1 பங்கு தண்ணி. மொத்தம் 4 கப்பு பருப்புக்கும் திணை அரிசிக்கும் சேர்த்து 4 கப்பு. 1/2 கப்பு எடுத்துருக்கோம். 2 டோட்டலாக சேர்த்து 1 கப்பு திணை அரிசி, 1/2 கப்பு பாசிப்பருப்பு 2க்கு சேர்த்து 4 கப்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு காமிக்கிறேங்க. திணை பொங்கலுக்கு நம்ம சொன்ன மாதிரி கழுவிட்டு 1க்கு 4 பங்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேங்க. இது ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் காமிக்கிறேங்க. ரெகுலராக நம்ம குக்கரில் சாதம் வைப்போம் பார்த்திங்களா, குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் டேரெக்டாக நான் செய்ய போகிறதில்ல. குக்கரில் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்குள்ளே இந்த பாத்திரத்தை இறக்கி வச்சு சாதம் வேக வைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி 3 விசில் விட்டு வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேங்க. திணை பொங்கல் செய்கிறதுக்கு திணையையும் பாசிப்பருப்பையும் வேக வச்சுருந்தா சூப்பராக வெந்துருச்சுங்க. பாருங்கள், இங்கே ரெடியாக இருக்குது. சாதம் வேக வைக்கும்போதே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த ரெசிபி, இந்த பொங்கலுக்கு தேவையான உப்பு, பெருங்காயத்தூள், முந்திரி பருப்பு தாளிக்கு எடுத்து வச்சுருக்கேன், இஞ்சி, அப்புறம் மிளகு, சீரகம் தட்டி வச்சுருக்கேங்க. முழுசாக போடுறத விட இந்த மாதிரி இடித்து போட்டால் இன்னும் செம்ம ஃப்ளேவராக டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறம் பொங்கல் அப்படின்னா தேங்காய் சேர்ப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு தகுந்த மாதிரி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தேங்காயையும் கருவேப்பிலையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் மிளகு, சீரகம், இஞ்சி இதெல்லாம் இப்போவே சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, பெருங்காயத்தூள் இப்போ சேர்த்துக்கலாங்க. இப்போ தாளித்து இதில் கொட்டிட்டு அப்புறம் இதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. நம்ம சேர்த்த முந்திரி பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பொங்கல் எல்லா திங்ஸும் நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அது இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொங்கல்னாலே ஓரளவு தளதளப்பாக தான் இருக்கணும். அதனால் இப்போ இதுக்கு கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பொங்கல் வேக வச்ச பாத்திரத்துலேயே நம்ம கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ அந்த தண்ணி இதில் சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு எவ்வளோ நெய் தேவைப்படுதோ நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் பால் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த இடத்துல தண்ணிக்கு பதில் முழுக்க பால் கூட சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. திணை பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நமக்கு எவ்வளோ நெய் தேவையோ நம்ம தாராளமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பெல்லாம் செக் பண்ணிக்குவாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேங்க. நெய்யோட ஃப்ளேவரில் நம்மளோட பாரம்பரிய சிறுதானிய திணை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இந்த டர்னிப்பை வச்சு ஒரு சாம்பார் செய்ய போகிறோம். இதை நான் கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. டர்னிப் சாம்பார் செய்ய போகிறோம். அதுக்கு டர்னிப் கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே தக்காளி, சின்ன வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சாதம் வேக வைக்கும்போதே இதையும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இது கூடவே நான் வந்து பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன். துவரம் பருப்பு ஒரு 1/2 கப்பு ஊற வச்சுருக்கேன். அது கூடவே பாருங்கள் வெந்தயம் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன், இந்த அளவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் போதும். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற காய்
ஊற வச்சுருக்கிற பருப்பு கூடயே சேர்த்து நம்ம சாதம் வேக வைக்கும்போது வேக வச்சதுக்கப்புறம் காமிக்கிறேங்க. டர்னிப் சாம்பாருக்கு நம்ம காய், பருப்பு, தக்காளி, வெங்காயம் எல்லாம் வேக வச்சு எடுத்து வச்சாச்சுங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, அப்புறம் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், தனியாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்க கடுகு, சீரகம், சிவப்பு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கும் திக்னிங்காகவும் பொட்டுக்கடலை 1 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு தேவையான புளி கரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. தேங்காயும் பொட்டுக்கடலையும் எடுத்து வச்சுருக்கோம். இதை நல்லா மைய தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கலாங்க. இப்போ அதை அரைச்சி ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாலாம் இதில் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை கூட சேர்த்துக்கலாம். குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ரெகுலர் குக்கிங் ஆயில், நல்லெண்ணெய் எது உங்களுக்கு விருப்பமோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாங்க. இது 1 நிமிஷம் கடுகெல்லாம் வெடிக்கட்டும், சீரகம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணியை ஊற்றிக்கலாங்க. இதோட பச்சை வாசனை போகிறதுக்கு 1 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. புளித்தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம பருப்பு, காய், தக்காளி, வெங்காயம், மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதை சேர்த்து இது கூட நல்லா கொதிக்கட்டுங்க. இது 1 நிமிஷம் கொதித்த உடனே நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பொட்டுக்கடலை பேஸ்ட்டு சேர்த்திக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்கட்டுங்க. உப்பை செக் பண்ணிக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பை செக் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா பச்சை வாசனை போக எல்லாம் சேர்ந்து ஒன்றா கொதிக்கட்டுங்க. அப்போ தான் நம்மளோட சாம்பார் சூப்பராக இருக்கும். டர்னிப் சாம்பார் கொதித்து ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதை சேர்த்துக்கலாங்க. தேங்காய் பொட்டுக்கடலை அரைச்சி விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்மளோட சாம்பார் ரெசிபிக்கு எந்த அளவுக்கு புளிப்புக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. எல்லாம் சேர்த்து நல்லா கொதித்து இறக்குனா நம்மளோட டர்னிப் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. டர்னிப் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக நாம் 1 டீஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். நெய்யோட ஃப்ளேவரில் நம்மளோட சாம்பார் ரெசிபி சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அப்புறம் ஃபினிஷிங்க்காக நம்ம கறிவேப்பிலையை போட்டு இறக்கிடலாங்க. இதோட ஃப்ளேவர் நம்ம முதல்லையே கறிவேப்பிலை சேர்த்தாலும் கடைசியாக நம்ம சேர்த்து இறக்கணும்னா நம்மளோட சாம்பார் ரெசிபி சூப்பராக இருக்கும். ரெடியான டர்னிப் சாம்பாரை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேங்க. பிஜிஎன் எலக்ட்ரிக் கெட்டிலை பற்றி பார்க்கலாம். இதில் 1.5 லிட்டர் வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். இதில் வாட்டர் பாயிலிங், டீ, காஃபி, இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், சூப் இது எல்லாத்தையும் இதில் செஞ்சுக்கலாம். இது 1300 வாட்ஸ் பவர் கன்சியூம் பண்ணுது. ஆன் ஆஃப் ஸ்விட்சோட லைட் இண்டிகேட்டர் இருக்குங்க. கெட்டிலில் யூஸ் பண்ணி முடித்ததும் இதோட வயரை வைண்ட் பண்ணி வைக்க கார்ட் வைண்டிங் ஃபீச்சர் கூட இருக்குது. இது போர்ட்டபிள், டியூரபிள், அப்புறம் ஆட்டோமேட்டிக் ஷட் ஆஃப் பட்டன் கூட இருக்குங்க. வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். சூப்பரான ப்ராடக்ட்டு, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டுங்க. இதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், செக் பண்ணிக்கோங்க. டர்னிப் சாம்பார் சூப்பராக ரெடியாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நாட்டு காய்கறிகள் தான் ரொம்ப சத்து ஜாஸ்தி, அது நான் இல்லைன்னே மறுக்கலை. நம்ம காய்கறியை நீங்கள் ரெகுலராக சாப்பிடுங்க. இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை ஏதாவது ஒரு நாளோ சேர்த்திக்கலாம், ஒரு தப்பும் கிடையாதுங்க. இதுவும் சத்து வாய்ந்தது தான். நம்மளோட கத்திரிக்காய், அவரைக்காய், கொத்தவரங்காய் இதெல்லாம் நிறைய சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு சத்து இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். சத்தான சுவையான திணை பொங்கல், கொய்யாக்காய் சட்னி, டர்னிப் சாம்பார் சூப்பரான ரெசிபி, ஹெல்த்தியான ரெசிபி. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சத்தான சுவையான ரெசிப்பியை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுங்க. ஒவ்வொரு சிறுதானியம் நம்ம பழக்கப்படுத்தணுங்க. திணை ரொம்ப நல்லதுங்கிறது மட்டும் இல்லாமல் திணையில் தான் செஞ்சுருக்கோம்னு கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாதுங்க. நம்ம ரெகுலர் வெண்பொங்கல் எந்த கலரில் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் நம்மளோட திணை பொங்கல். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.